ராமேஸ்வரம் மண்டபம் இடையே கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாலத்தில் ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி வழங்கியுள்ளார். ஆனால் புதிய பாலத்தின் கட்டுமானம் குறித்து அவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரியின் கருத்துக்களை கேட்டறிந்தேன். விவரங்கள் இவை. ராமேஸ்வரம் மண்டபம் இடையே கடந்த 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பாம்பன் ரயில்வே பாலம் 100 ஆண்டுகளை கடந்துவிட்டதால் 550 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலத்தை இந்திய ரயில்வே கட்டி முடித்துள்ளது. இந்த பாலத்தில் கடந்த நவம்பர் 13, 14ஆம் தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி முன்னிலையில் ரயில்களை அதிவேகத்தில் இயக்கி பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டன. ஆய்வின் அடிப்படையில் தனது அறிக்கையை ரயில்வே அமைச்சகத்திடம் AM சௌத்ரி சமர்ப்பித்துள்ளார். அதில் புதிய பாலத்தில் பயணிகள் ரயிலை அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகம் மட்டுமே இயக்க வேண்டும் என்றும், செங்குத்து தூக்கு பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும்தான் இயக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார். 58 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் காற்று வீசினால் பாலத்தில் ரயிலை இயக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரணம், பாம்பன் புதிய பாலத்தின் கட்டுமானம் தொடர்பாக பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர், விதிகளை மீறி பல இடங்களில் ஸ்பாட் வெல்டிங் செய்யப்பட்டுள்ளதால் பாலத்தின் பாரம் தாங்கும் திறன் 36% குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உலகிலேயே மிக மோசமான கடல் அரிப்பு ஏற்படும் பகுதிகளில் ஒன்றான பாம்பனில் கட்டப்படும் புதிய பாலத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும், உதிரி பாகங்கள் தற்போதே துருப்பிடிக்க தொடங்கிவிட்டது என்றும் பரபரப்பு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். இதுகுறித்து ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகரனிடம் பேசினோம். பாலத்தினுடைய உறுதித்தன்மையை அதிகப்படுத்த துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு வலுவான பாலமாக அதை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் இறங்க வேண்டும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய பாலம் இது. இந்த பாலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் கூட. பாதுகாப்பு ஆணையரின் அனுமதியை தொடர்ந்து டிசம்பர் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பாம்பன் புதிய பாலத்தில் ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.